சா பா சா பா சா பா சா. உங்களுக்கு பாடணும்னு நிறைய ஆசை இருக்குது, ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா பாடுவீங்க, ஆனால் இந்த ஸ்ருதி தாளம் இதெல்லாம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறீங்களா? இல்லை நான் நல்லாவும் பாடுவேன், எனக்கு இந்த ஸ்ருதி தாளம் பற்றி ஓரளவுக்கு தெரியும், ஆனால் என்னோடய வாய்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை என்னோடய வாய்ஸ் ரேஞ்சஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் பாட்டு கற்றுக்க முடியுமா, என்னால் பாட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். பாட்டு பாடுறது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் இருக்குது, அதில் தான் பேசிகிட்ருக்கோம். அதே வாய்ஸை தான் யூஸ் பண்ணி பாடவும் போகிறோம். புதுசாக எதுவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல. அந்த வாய்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கரெக்டாக பயன்படுத்தினா நம்மளால் ஸ்ருதியில் பாட முடியும், அந்த ஸ்ருதி சேர்றது அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதோடு எப்படி நம்ம வாய்ஸை மெர்ஜ் பண்ணணும், இதெல்லாம் பற்றி என்னோட தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நான் பல வருஷங்களாக மியூசிக் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், வீணையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய அனுபவத்தில் பாட்டு கற்றுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், என்னென்ன மாதிரியான சிங்கிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக பாட முடியும் அப்படிங்கிற விஷயங்கள், நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணினேன், என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சிங்கிங் அப்படிங்கிறது ஒரு டேலண்ட்டை பற்றின விஷயம் கிடையாது, அது சிங்கிங் டெக்னிக்ஸை பற்றின விஷயம். நம்ம வாய்ஸை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணி எப்படி அதை கரெக்டாக அந்தந்த ஸ்வராஸ் ரீச் பண்ண வைக்கிறோம், அந்த டோனை எவ்வளோ சீராக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம பேசுகிறதுக்கு இந்த வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரே சீராக பேசுகிறதில்ல, ஒரு நிறைய டோனில் பேசுகிறோம். திடீர்னு ஹை ஆகுது, திடீர்னு லோ ஆகுது. இப்படி சொல்லும் போதே இப்போ அந்த டோன் நிறைய வெவ்வேறு இடத்துல ஒரு சீராக இல்லாமல் இருக்குது. இது பேசுகிறது. ஆனால் பாடும்போது நம்மளோட வாய்ஸை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி ஒரே சீராக அந்த டோனை நிலநிறுத்துறது தான் பாடுறது. அந்த டோன் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகணும், அந்த டோன் எங்கெல்லாம் ட்ராவல் ஆனால் கரெக்டான ஸ்வரஸ்தானத்தை ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் பாடுறது. அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வாய்ஸ் த்ரோ பண்ணணும், எப்படி ஸ்ருதியில் சேர்ந்து பாடணும். இப்போ நீங்கள் பாட்டு கற்றுக்க போகும்போது சொல்லுவாங்க, ஸ்ருதி சேர்ந்து பாடு, ஸ்ருதியில் பாடு, ஸ்ருதி புரிஞ்சு பாடு, ஸ்ருதி பிடிச்சி பாடு இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. அது எப்படி நான் என்னோடய வாய்ஸ் எப்படி அந்த ஸ்ருதி சவுண்டோடு சேர்ந்து பாடுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எந்த மாதிரி சிங்கிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த ஸ்ருதியை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட வாய்ஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நான் இதுக்காக நிறைய நேரத்தை செலவிட்டு தான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த டெக்னிக்ஸை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள்.
சிங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லுங்க, அது gift கிடையாது. பாட்டு கற்றுக்க ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட தான் வேணும். அதே மாதிரி தான் சிங்கிங்கும். நிறைய சிங்கிங் டெக்னிக்ஸை வச்சு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுனா இன்னும் ஈஸியாகவே பாட முடியும். அந்த சிங்கிங் டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி நம்ம பாடுறப்ப நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சிங்கிங் டெக்னிக்ஸ்லாம் உங்களோட வாய்ஸை எப்படி மாற்ற போகுது, எப்படி உங்களை சரியான முறையில் பாட வைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா. முதல்ல பாடணுன்னா அதோட பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிக் அப்படிங்கிறது நம்மளோட வாய்ஸ் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. அந்த வாய்ஸ் தான் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டீச்சர்கிட்ட போனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சா பாசா சொல்லுவாங்க. இந்த சா பாசா எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட வாய்ஸை பேசும்போது நிறைய டோனில் பேசியிருப்போம், பாடும்போது அந்த வாய்ஸை எவ்வளோ சீராக எவ்வளோ ஸ்டெடியாக நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அந்த சா பாசா. அதுதான் நம்மளோட ஆதாரமும் கூட. சா பா சா பா சா. இப்போ இந்த சாப்பா சாவியே நான் எதுக்காக இப்படி கை முன்னாடி கொண்டு போய் பாடினேன் அப்படின்னா, நம்மளோட சிங்கிங்கை நாம் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட வாய்ஸ் இங்கே வயிறிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகி இப்படி ட்ராவல் ஆகுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெடியாக கொடுக்கணும். அதுக்கு நம்மளை ட்ரைன் பண்ணணும், நம்மளோட வாய்ஸை நம்ம ட்ரைன் பண்ணணும். நான் என்னோடய வீடியோஸில் சிங்கிங் டெக்னிக்ஸை பற்றியும் நம்ம வாய்ஸை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும், அப்படி பயன்படுத்தி பேசிக் எக்ஸசைஸான சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்பர் ஸ்தாயி, தாட்டு வரிசை, இதெல்லாம் தான் நம்ம பாட்டு கற்றுக்கும் போது பேசிக்காக இருக்கும். இந்த பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி சரியான முறையில் பாடுறது அப்படிங்கிறத பற்றியும் என்னோடய வீடியோஸில் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். எந்த ஒரு டெக்னிக் உங்களோட வாய்ஸை மாற்ற போகுது, உங்களோட சிங்கிங்கை 10 டைம்ஸ் ஈஸியாக ஆக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்படி ஸ்ருதியில் பாடுறது, ஸ்ருதியோடு எப்படி சேர்ந்து பாடுறதுக்கு சரியான முறையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம்.